லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். இயேசு கிறிஸ்துவ கழுதையின் மேல உட்கார வச்சு அந்த பவனியாக வருகிற பொழுது ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். தங்களுடைய வஸ்திரங்களை வழியிலே விரித்து இயேசு கிறிஸ்துவை அதன் மீது பவனியாக கொண்டு போனார்கள். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை பவனியாய் கூட்டி சொல்லுகிற பொழுது தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் இயேசுவுக்கு கீழே போட்டாங்க. அதே போல இன்னைக்கு நாமும் ஒரு வஸ்திரத்தை கழற்றி போட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன வஸ்திரம் என்றால், யூதா எழுதின 1வது நிருபம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பவனியாய் போகிற பொழுது அங்கிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய வஸ்திரங்களை கழற்றி போட்டார்கள். அதே காரியத்தை இன்றைக்கு நினைவு கூறுகிற விதமாக நாமும் செய்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், அன்றைக்கு மக்கள் வஸ்திரங்களை கழற்றி போட்டார்கள். இன்றைக்கு மாம்சத்தால் கரைப்படுத்துகிற வஸ்திரங்களை வெறுத்து தள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, மாம்சத்தால் கரைப்படுத்துகிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு மாம்ச காரியங்கள் அநேகம் நம்மிடத்துல இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் என்ன என்பதை குறித்து கலாத்தியர் புஸ்தகத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த மாம்சத்தின் கிரியைகளை குறித்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில வஸ்திரங்களை கழற்றி போட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன வஸ்திரத்தை அவர் கழற்றி போட சொல்லி சொல்லுகிறார் என்றால், மாம்சத்தால் கரைப்படுத்துகிற வஸ்திரங்கள். இன்றைக்கு நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் இன்றைக்கு நம்மை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் கரைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இதுல எழுதப்பட்டிருக்கிற நிறைய காரியங்கள் நமக்குள்ளே உண்டு. ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இவைகளை நீங்கள் வெறுத்து தள்ள வேண்டும். இங்க எழுதப்பட்டிருக்கிற 21வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கிற பொழுது, பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். 20வது வசனத்துல கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், நிறைய காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், இந்த மாம்சத்தால நம்மை கரைப்படுத்துகிற இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம வெறுத்து தள்ள வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. இந்த பூமியில நாம கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்றால், இந்த பூமியில் இருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் என்றால் நமக்கு அவசியம் பரிசுத்தம்.
நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். ஆகையினாலே நம்முடைய நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்னாலே ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்னாலே பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லை அப்படின்னா எந்த பிரயோஜனமுமே இல்லை. பரிசுத்தம் இல்லை அப்படின்னா, உண்மை இல்லை அப்படின்னா நாம வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. ஏன் அப்படின்னா கர்த்தரை நம்ம தரிசிக்க முடியாது. இந்த பூமியிலேயும் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது, பரலோகத்திற்கும் நாம போக முடியாது. ஏசாயா 59:1-2 வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏன் அவர்கள் வஸ்திரத்தை கழற்றி போட்டாங்க அப்படின்னா, மாம்சத்தால் கரைபடுத்துகிற வஸ்திரத்தை நாம் கழற்றி போட வேண்டும் என்பதற்காக அன்னைக்கே ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு செய்து காண்பித்திருக்கிறார். அழுக்கு வஸ்திரங்களை எல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏசப்பாவுக்கு கீழே போட்டுட்டாங்க. இன்னைக்கு மாம்சத்தால் கரைபடுத்துகிற வஸ்திரத்தை நம்ம கழற்றி போடணும். மாம்சத்தால் இன்னைக்கு நிறைய பேர் கரைபட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதை எல்லாத்தையும் இந்த குருத்தோலை ஞாயிறில நாம வெறுத்து தள்ள வேண்டும். பரிசுத்தமா இந்த பூமியில வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பேச்சில ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். எல்லாரும் பேசுறது மாதிரி கிறிஸ்தவங்க நம்ம பேச முடியாது. எல்லாரும் சரளமா கெட்ட வார்த்தை பேசுவாங்க. எல்லாரும் சரளமா மனிதர்களை சபிப்பாங்க, தூசிப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கெட்ட வார்த்தை பேச முடியாது, மனிதர்களை சபிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு கெட்ட வார்த்தை பேசுறவங்க நிறைய பேரு நாம இங்க இருக்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் பேசுறார், கெட்ட வார்த்தை பேசி அதன் மூலமாய் நீங்க கரைபட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுடைய மாம்சத்தால கரைபட்ட அந்த வஸ்திரத்தை எடுத்து போட்டுருங்க. ஆண்டவரை, இனி நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேச கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த வசனத்திலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ரொம்ப பேசக்கூடாது. ரொம்ப பேசணும் அப்படின்னா பாவம் இல்லாமல் போகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய பேச்சு சுருக்கமா இருக்கணும். ஏனென்றால் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் வீணாய் பேசின வார்த்தைகள் எல்லாவற்றையும் குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய நாவை பாவத்திற்கு உட்படுத்த கூடாது. நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசி பேசி அடுத்தவர்களை நோகடிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால கர்த்தர் என்ன சொல்றார், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. இன்னைக்கு மாம்சத்தால எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நம்மளை கரைபடுத்துதோ அவைகள் எல்லாவற்றையும் வெறுத்து தள்ளுவதற்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நாம் ஒவ்வொருவரும் கடந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாம ஒரு பிரயோஜனம் இல்லை. பரிசுத்தம் இல்லாம பரலோகத்திற்கு போக முடியாது. பரிசுத்தம் இல்லாம தங்கமயமான வீட்டுக்கு போக முடியாது. பரிசுத்தம் இல்லாம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய பேச்சு, செயல் எல்லாவற்றிலையும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நம்மளை பத்தி ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார், ஒரு டைரி வச்சு எழுதிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய கரத்துல ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. நியாய தீர்ப்பு நாளில நாம செஞ்ச அத்தனை காரியங்களும் அங்கே சொல்லப்படும் என்பதை மறந்துடக்கூடாது. அதனால இந்த பூமியில வாழ்கிற நாட்களில பரிசுத்தமா வாழணும். மாம்சத்தால
கரைப்படுத்துகிற அந்த வஸ்திரத்தை நீங்கள் வெறுத்து தள்ள வேண்டும். இரண்டாவதாக இயேசு என்ன செய்தார் என்றால், நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். நகரத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுதார். இயேசு கிறிஸ்து அழுததாக எழுதப்பட்டிருக்கிற இடம் ரெண்டே இடம்தான். ஒன்று, லாசரு மரித்த பொழுது துக்கம் தாங்க முடியாம அழுதார். அடுத்தது, பட்டணத்தை பார்த்து அழுதார். ஏனென்றால் எருசலேம் பட்டணத்திற்கு இனி நடக்க போகிற காரியங்களை குறித்து அவர் நினைத்தார். ஏன்னா அவர் கடவுள், அவருக்கு தெரியும் இனி பூமிக்கு என்ன சம்பவிக்க போகிறது, இனி இந்த மக்களுக்கு என்ன சம்பவிக்க போகிறது எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால அந்த பட்டணத்தை நோக்கி வருகிற பொழுது, அந்த பட்டணத்தை நோக்கி பார்க்கிற பொழுது, இயேசுனுடைய சிந்தனையில, இருதயத்தில அந்த பட்டணத்திற்கு சம்பவிக்க போகிற காரியங்கள் அவருடைய மனதில தோன்றினபடினால அவரால் மௌனமா இருக்க முடியல. அந்த துக்கத்தின் நிமித்தம் இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் உன்னதத்துல ஓசன்னா ஓசன்னா அப்படின்னு எல்லாரும் ஆர்ப்பரித்து சந்தோஷமா பவனி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசுவால சந்தோஷமா போக முடியல. ஏன் அப்படின்னா, அவர் அந்த புறத்தில் இருக்கிற மக்களையும் இந்த புறத்தில் இருக்கிற மக்களையும் பார்க்கிறார். அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அழிவு வரப்போகிறது. அதுதான் அவருடைய கண்ணுக்கு முன்னாடி வந்ததே தவிர, அந்த மக்கள், இந்த மக்கள் சந்தோஷமா இருக்கிறத அவர் நினைக்கவே இல்லை. இன்னைக்கு நாமளும் பவனி போனோம், சந்தோஷமா பாடிக்கிட்டு போனோம். நம்ம கூட ஏசப்பா வந்தார், அந்த விசுவாசத்துலதான் நம்ம பவனி போறோம். ஏன்னா அவரே சொல்லி இருக்கிறார், எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில நாம பவனி போகிற பொழுது அவரும் நம்மோடு கூட வருகிறார் என்கிற அந்த சிந்தனையோடு கூட தான் நம்ம போகிறோம். அந்த விசுவாசத்துலதான் நம்ம பவனி போகிறோம். நாம் எல்லாரும் சந்தோஷமா பாடி கர்த்தரை துதித்து ஆர்ப்பரித்தோம். ஆனால் இயேசுனுடைய உள்ளம் எப்படி இருந்தது என்றால், இயேசுனுடைய சிந்தனையில என்ன வந்தது என்றால், ஆண்டவராக இயேசுவை குறித்து அறியாத மக்களுக்கு இனி என்ன நடக்கும் என்பதை குறித்து அவருடைய சிந்தனையில வந்திருக்கும். இயேசு இல்லாத ஒவ்வொருவரும் போக வேண்டிய இடம் நரகம். இயேசுவை சொந்த ரட்சகராக இந்த பூமியில ஏற்றுக்கொள்ளாத ஒருவரும் பரலோக ராஜ்யத்திற்குள்ள போக முடியாது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் பவனியாய் போனோம். நாம சந்தோஷமாய் கர்த்தரை நம்ம துதித்தோம். ஆனா இயேசுனுடைய உள்ளம் எப்படி இருந்ததுன்னா, அறியாத மக்களை குறித்ததான ஒரு கரிசனை அவருக்குள்ள இருந்தது. இன்னைக்கு நமது கீழ்ப்பட்டி கிராமத்தில் இருக்கிற மக்களை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டு அழுதிருப்பார். ஏனென்றால் எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற மக்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். ஏனென்றால் இந்த இயேசுனுடைய நாட்களுக்கு பிற்பாடு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த எருசலேம் பட்டணத்திற்கு வர இருந்தது. அதை நினைத்தார். அதை நினைத்தபடினால 43வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். அந்த பட்டணத்திற்கு ஒரு பெரிய ஒரு தீங்கு, அந்த பட்டணத்திற்கு ஒரு பெரிய ஒரு அழிவு வரப்போகிறது. இதை அவர் யோசித்த மாத்திரத்தில் அவரால பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த நகரத்தில் இருக்கிற மக்களுக்காக கண்ணீர் விட்டு இயேசு அழுதார். இன்னைக்கும் இயேசு நம்ம கீழ்ப்பட்டியில் இருக்கிற மக்களுக்காக, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக அவர் அழுதிருப்பார். ஏனென்றால் இயேசு மத்திய வானத்தில் வருகிற பொழுது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் மாத்திரம் அவரோடு கூட பறந்து போவார்கள். கிறிஸ்துவுக்குள் வாழாதவர்கள் அவரோடு கூட பறந்து போக முடியாது.
கிறிஸ்துவுக்குள் வாழாதவர்கள், இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாருமே நரகத்திற்கு போக வேண்டும். இதை ஆண்டவர் நினைத்திருப்பார். இதை நினைத்திருப்பார். எவ்வளவு மக்கள் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, எவ்வளவு மக்கள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. இந்த ஜனங்களை இயேசு பார்க்கிற பொழுது அவர் கண்ணீர் விட்டு அழுவார். ஏனென்றால் எல்லா மக்களும் அவருடைய பிள்ளைகள் தான். இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரையும் படைத்தவர் இயேசு. இயேசு இல்லாம இந்த பூமியில ஒரு மனிதனும் வரல. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். இந்த பூமியில இயேசு ரத்தம் சிந்தினது யாருக்காக? நமக்காக மாத்திரமல்ல, முழு உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக. இந்த பூமியில பிறக்க போகிற எல்லா மனிதருக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். இந்த ரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு பரலோக ராஜ்யம். இந்த ரத்தத்தை விசுவாசிக்காதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் போக வேண்டிய இடம் நரகம். அதனால இயேசு இல்லாத மக்களை இயேசு பார்க்கிற பொழுது கண்ணீர் விட்டு அழுவார். இன்னைக்கு அவருடைய கண்ணீரை நாம் துடைப்பதற்கு ஒப்பு கொடுக்கணும். எப்போ இயேசு சந்தோஷப்படுவார் அப்படின்னா, இயேசு இல்லாத மக்களை அவர்கிட்ட கொண்டு வருகிற பொழுது இயேசு சந்தோஷப்படுவார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு ஆத்மா மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும், தூதர்கள் மத்தியில மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இயேசு பவனி வருகிற பொழுது இந்த மக்களை பார்த்து அழுதார். இந்த மக்களுக்காக இயேசு கண்ணீர் விட்டு இருக்கிறார். என்ன, இவங்க ரட்சிக்கப்படணுமே, இவங்க சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணுமே, என்னுடைய ஆலயத்திற்கு வரணுமே, நான் சிலுவையில சிந்தின ரத்தத்தை இவங்களை விசுவாசித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளணுமே அப்படின்னு அதை நினைத்து இயேசு அழுதிருக்கிறார். அவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா இயேசு இல்லாத மக்களுக்கு அவரை குறித்து சொல்லி நீங்க அவரிடத்துல அழைத்து வந்தால் அவர் சந்தோஷப்படுவார். முழு பரலோகமும் சந்தோஷப்படும். வேற எதை செய்தாலும் சரி பரலோகம் சந்தோஷப்படாது. பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரே ஒரு வேலை ஆத்தும ஆதாயம் செய்வது மாத்திரமே. ஒரு ஆத்மாவுக்கு இயேசுவை சொல்லி, ஒரு ஆத்மாவுக்கு ஏசப்பா பத்தி சொல்லி ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வந்தால் ஏசப்பா சந்தோஷப்படுவாங்க. இல்லை அப்படின்னா இந்த மக்களை பார்க்கிற பொழுதெல்லாம் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. எருசலேம் பட்டணத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதே போல இன்னைக்கும் மக்களை பார்த்து அழுகிறார். ஏன்னா மக்களுக்கு இனி வரப்போகிற அந்த அழிவை குறித்ததான அந்த அறிவு இல்லை, அந்த சிந்தனை இல்லை. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தெரியும் இந்த பூமிக்கு நமக்கு இனி என்ன ஆகும், நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சத்தியம் தெரியும். சத்தியத்தை தெரிந்திருக்கிற நாம் சத்தியம் தெரியாத மக்களுக்கு போய் நாம சொல்ல வேண்டும். அப்பந்தான் ஏசப்பா சந்தோஷப்படுவாங்க. இல்ல அப்படின்னா அது வரைக்கும் ஜனங்களை பார்த்து அழுது கொண்டேதான் இருப்பாங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே உண்மை சந்தோஷப்படுத்துகிற வேலையை நான் செய்ய போகிறேன். உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற மக்களை கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு இயேசு வந்தார் அப்படின்னா நீங்க அப்படியே பறந்து போயிருவீங்க. அவங்களுடைய நிலைமை என்ன? எரிகிற அக்கினிக்கு போயிருவாங்களே. உங்க குடும்பத்துல இன்னும் யாராவது ரட்சிக்கப்படாம இருந்தா அவங்களை குறித்து கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு நீங்க பரலோகத்திற்கு போயிருவீங்க, ஆனா அவங்க நரகத்துக்கு போயிருவாங்களே. இந்த சிந்தனை வரணும். எப்போது நம்ம மற்றவங்களை குறித்து யோசித்திருக்கிறோமா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம தெருவில் இருக்கிறவங்களை பத்தி யோசித்திருக்கிறோமா? ரட்சிக்கப்படாத மக்களை குறித்து கொஞ்சம் பாரம் உங்களுக்கு வந்திருக்குதா? வரலன்னா வரணும். ஏன்னா இயேசு அழுதுகிட்டு இருக்கிறார். இயேசு அழுதுகிட்டு இருக்கிறார். ஜனங்களை பார்க்கிற பொழுது இயேசு அழுகிறார். ஐயோ, நான் உருவாக்கின ஜனங்கள், நான் சிருஷ்டித்த ஜனங்கள் அக்கினிக்கு போக போறாங்களே, நரகத்திற்கு போறாங்களே அப்படின்னு இன்னைக்கு இயேசு பாரமுள்ள தேவனாக நம்ம மத்தியில வெளிப்படுகிறார். அதனாலதான் ஏசப்பா எல்லாருக்கும் சொன்னார், நீங்க புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை.
இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஊழியக்காரங்க செய்யட்டும் அப்படின்னு மௌனமா இருக்கிறாங்க. இந்த வேலை எல்லார் மீது விழுந்த கடமை. நாங்க மாத்திரமல்ல, நீங்களும் செய்ய வேண்டும். சுவிசேஷத்தை அறிவித்து வந்தும் மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு இடமில்லை, அது என் மீது விழுந்த கடமை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எல்லாருக்கும் தான் ஆண்டவர் வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். நீங்க புறப்பட்டு போங்க. உங்களுக்கு என்ன தாளந்து, எந்த அளவுக்கு திராணி இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்க போக வேண்டும். உங்க பக்கத்து வீட்டுல போக உங்களால முடியும், உங்க தெருவுல போக உங்களால முடியும், உங்க ஊரை சுற்றி வர உங்களால முடியும். வெளியூருக்கு போக முடியல பரவாயில்ல, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க தெருவில் இருக்கிறவங்க, உங்க கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க இயேசுவை சொல்ல வேண்டும். நாங்க வேணா இன்னைக்கு ஊர் ஊரா போறோம். ஒரு நாள் திருநெல்வேலி போறோம், ஒரு நாள் பாம்பே போறோம், ஒரு நாள் சென்னை போறோம், அப்படி எல்லா இடத்துக்கும் போறோம். அந்த தாளந்து ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், திராணியை கொடுத்திருக்கிறார். அதனால ஊர் ஊரா போய் இயேசுவை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இது எங்க மீது விழுந்த கடமை மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீது விழுந்த கடமையா இருக்கிறது. நீங்க ஒவ்வொருத்தரும் செய்யணும். சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு மற்றவங்களுக்கு சொல்லலன்னா உங்களுக்கு ஐயோ. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32, 33 வசனத்தை வாசிக்கிற பொழுது ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷர் முன்பாக அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவிற்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவிற்கு முன்பாக மறுதளிப்பேன். உங்களுக்கு தெரியாதுன்னு ஆண்டவர் சொல்லுவார். இந்த பூமியில வாழ்கிற நாட்களில இயேசு பத்தி மத்தவங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா, சத்தியத்தை நீங்க சொன்னீங்கன்னா பரலோகத்துல உங்க பெயரை சொல்லுவார். நீங்க வாழ்நாளெல்லாம் இயேசுவை பத்தி சொல்லவே இல்லை அப்படின்னா உங்க பெயர் சொல்லப்பட மாட்டாது. பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. சர்ச்சைக்கு வந்திருக்கலாம், காணிக்கு கொடுத்திருக்கலாம், அது இங்கோட முடிஞ்சு போயிடும். ஆனா பரலோகத்துக்குள்ள வரணும் அப்படின்னா நீங்க இயேசுவின் பெயரை மற்றவங்களுக்கு சொல்லி இருக்கணும். எத்தனை வருஷம் ஆகுது ரட்சிக்கப்பட்டு? எத்தனை வருஷம் ஆகுது சத்தியத்தை கேட்க ஆரம்பித்து? எத்தனை பேருக்கு சொல்லி, எத்தனை பேரை ஆலயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீங்க? கொண்டு வந்தவர்கள் பாக்கியவான்கள், ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள் ஞானவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அதிகமாய் கொடுப்பார் என்றால் ஊழியம் செய்கிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம் அதிகம். ஆண்டவரே, நான் பெரிய கோடீஸ்வரன், நான் பெரிய PhD படிச்சிருக்கிறேன், அவங்களெல்லாம் பரலோகத்திற்கு தெரியாது. பரலோகத்திற்கு யார் தெரியும் என்றால் இயேசுவை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுகிறவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்திற்கு தெரியும். இயேசுவை அறிவிக்காம நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், உங்களை பரலோகத்திற்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகத்திற்கு தெரிய வேண்டியவர்கள் யார் என்றால் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்கள் மாத்திரம்தான். இயேசுவை அறிவிக்காதவர்களுக்கு எந்த கனமும் கிடையாது, எந்த மதிப்பும் பரலோகத்துல கிடையாது. இந்த பூமியில திருச்சபையில வேணா பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கலாம், ஆனா பரலோகத்துல அந்த பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கிடையாது. எப்பவுமே பாத்தீங்கன்னா இயேசு பணக்காரங்களை மதிக்கிறதே இல்லை. பணம் வச்சிருக்கிற ஒருத்தனை பார்த்து சொல்றார் மூடனே, முட்டாள்னு சொல்றார். ஐஸ்வர்யவான பார்த்து சொல்றார் நீ பரலோக ராஜ்யத்திற்கு வருவதற்கு தகுதியே இல்லை, நீ வரவே முடியாதுன்னு சொல்றார். ஆனா பூமியில நம்ம என்ன பண்றோம்? அவங்களுக்கு தான் பெரிய கணம், அவங்களுக்கு தான் மதிப்பு மரியாதை, அதெல்லாம் இங்கோடு முடிந்து போய்விடும். பரலோகம் சிந்திக்கிறது வேறு விதமாய் சிந்திக்கும், பூமி சிந்திக்கிறது வேறு விதமாய் சிந்திக்கும். ஆகையினால இன்றைக்கு இயேசுவின் பணியை செய்வதற்கு ஒப்பு கொடுங்க. அதில் இருக்கிற ஆசீர்வாதம் வேற எதுலையுமே கிடையாது. அதுதான் நன்மையான வேலை என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்காக எல்லாருமே வேலை செய்யாம ஊழியத்திற்கு வந்துட்டுமா அப்படி நான் சொல்லல. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நீங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டும். எல்லாருக்கும் சத்தியத்தை நீங்க சொல்லணும். நாங்க நாளெல்லாம் முழு நேரமா சொல்றோம், நீங்க ஒரு 10 நிமிஷமாவது எடுத்து
யாருக்கிட்டையாவது சொல்லலாம? ஒரு மணி நேரம் கொஞ்சம் கைப்பிரதி எடுத்துட்டு நீங்க போகலாம? உங்களுக்கு என்ன தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தாளந்தை நீங்கள் பயன்படுத்தியே ஆக வேண்டும். தாளந்து வாங்கி மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சீங்க அப்படின்னா ஆண்டவர் ஒரு நாள்ல சொல்லுவார், உங்ககிட்ட தாளந்து கொடுத்தனர் என்ன பண்ணா? நான் மண்ணுக்குள்ள பத்திரமா புதைச்சு வச்சிருக்க ஆண்டவரே, புரோஜனம் இல்லாதவனே, நரகத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவரே அனுப்புவார். அதனால பெற்ற தாளந்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் தாளந்து கொடுத்திருக்கிறார். எல்லாருக்குமே பேச தெரியுங்களா? யாராவது ஊமை இருக்கிறீங்களா? இல்ல, எல்லாருக்குமே பேசுற அந்த தாளந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த தாளந்தை பெற்றுக்கொண்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும். சத்தியத்தை அடக்கி வைக்கிறவர்கள் தண்டனைக்கு தப்ப முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால இன்றைக்கு ஏசப்பா கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்கிறார். எதற்காக அப்படின்னா ஜனங்களுக்காக. இன்னைக்கு ஜனங்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வாலிபனுக்கு இப்படியாக ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்தாராம். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டுறார். பெரிய ஒரு அக்கினி கடல். அந்த அக்கினி கடல்ல ஒரு பெரிய குழாயிலிருந்து தண்ணி விழுந்தா எப்படி, அதே போல மனிதர்கள் அப்படியே வந்து குதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களாம். அப்போ அதை பார்த்துட்டு அடுத்தது ஏசப்பாவை நேரா அந்த வாலிபன் திரும்பி பார்த்தா இயேசுனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறதாம். அப்போ அந்த வாலிபன் கேட்கிற, ஆண்டவரே, நீங்க வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், நீங்க தேவன், நீங்க ஏன் அழுறீங்க? அப்போ ஏசப்பா சொன்னாங்களா, பார், நான் உருவாக்கின ஜனம் இன்னைக்கு சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த நரகத்துல போய் விழுறாங்களே. இந்த நரகத்தை என் பிள்ளைங்களுக்காக நான் உருவாக்கல, சாத்தானுக்காகத்தான் நான் உருவாக்கினேன். ஆனா இன்னைக்கு சாத்தான் வஞ்சகமாய் அவர்களை தந்திரமாய் பாவம் செய்ய வச்சு அவனுக்கு பின்னாடி கூட்டிட்டு போய் நரகத்துல போய் விழ வைக்கிறானே. என் பிள்ளைங்க நரகத்துல விழுறாங்களே, இதை பார்த்துக்கிட்டு எப்படி நான் அமைதியா இருக்க முடியும் அப்படின்னு அந்த வாலிபரிடத்துல ஆண்டவர் பேசினாராம். அப்ப சொன்னார், ஆண்டவரே நீங்க அழாதுங்க, நீங்க அழாதுங்க ஆண்டவரே அப்படின்ன உடனே இயேசு கேட்டாரா, நான் அழாம இருக்கணும் அப்படின்னா நீ என்னுடைய ஊழியத்தை செய்வாயா? அறியாத மக்களுக்கு போய் என்னை குறித்து சொல்லி நீ ஆத்துமாதாயம் செய்வாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்டாரா. உடனே வாலிபன் சொன்னாரா, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இருக்கிறேன், இனி நான் உங்களை அளவிட மாட்டேன், நான் போய் எல்லாருக்கும் சொல்றேன், நான் போய் சத்தியத்தை சொல்றேன் அப்படின்னு அந்த வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையை ஊழியத்திற்காக அர்ப்பணித்தானாம். நடந்தது நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த வாலிபனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை பின்னாட்களிலே செய்தாராம். ஈவான் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு பெரிய ஒரு தேவ ஊழியராக கர்த்தர் அந்த வாலிபரை மாற்றினாராம். ஒரு தேசம் முழுவதுமே ரட்சிப்பதற்கு அந்த வாலிபனை கர்த்தர் பயன்படுத்தினாராம். இன்னைக்கு ஆண்டவர் அதே போலதான் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கும் அழுதுகிட்டு தான் இருக்கிறார். எருசலேம் பட்டணத்திற்காக கண்ணீர் வடித்த தேவன் இன்றைக்கும் நம்முடைய கிராமத்தை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறார். அவருடைய அழுகையை நிறுத்தணும் அப்படின்னா இன்றைக்கு நீங்க போய் மற்றவங்களுக்கு சொல்லணும், இயேசுவை சொல்லணும். இயேசுவை சொல்லாம சும்மா சர்ச்சைக்கு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு போனா பரலோகத்தை நீங்க கனவுலையும் நினைக்காதீங்க. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷர் முன்பாக அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்க முன்பாக அறிக்கை பண்ணுவேன். பரலோகத்துல நம்ம பேர இயேசு சொல்லணும்னா பூமியில வாழ்கிற நாட்கள்ல இயேசுவை அறியாத மக்களுக்கு நீங்க இயேசுவை சொல்லணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்நாள்ல எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறீங்க? இயேசுவை பத்தி அறியாதவங்களுக்கு ஏசப்பாவை ஏத்துக்க, எங்க ஆலயத்திற்கு வா அப்படின்னு எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறீங்க? ஒருவேளை சொல்லல அப்படின்னா இனி சொல்ல ஆரம்பிங்க, சொல்ல ஆரம்பிங்க. அவங்க நம்மளை திட்டினா கூட பரவாயில்ல, அடிச்சா கூட பரவாயில்ல, ஆனா நம்ம சொல்லணும். இது நம்ம மேல விழுந்த கடமை. இந்த கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஏசப்பா இன்னும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார். கடைசி ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல வேண்டிய காரியம் சுருக்கமா சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். மூன்றாவது, இதே நாளில இயேசு என்ன செஞ்சார் அப்படின்னா சவுக்கு எடுத்தார். அதை குறித்து யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவாக
எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறாவிற்கிறவர்களை நோக்கி, இவைகளை விடத்தில் எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக மாற்றாதீர்கள். வியாபார வீடாக யார் யாரெல்லாம் மாற்றினாங்களோ அவங்களுக்காக ஆண்டவர் ஒரு சவுக்கை எடுத்தார். அதை இன்னைக்கு மறந்துடுறோம். குருத்தோலை பிடிச்சுக்கிட்டு ஓசன்னா ஓசனானி பவனி போறோம். ஆனா பவனி போன அந்த நாள்ல இயேசு என்ன பண்ணார்னா, ஆலயத்தை சுத்திகரிப்பதற்காக ஒரு சவுக்கை எடுத்து எல்லாத்தையும் அடிச்சு துரத்தி ஆலயத்தை சுத்திகரித்தார். இந்த சவுக்கு பாத்தீங்க அப்படின்னா 15வது வசனம் சொல்லுகிறது, கயிற்றினால ஒரு சவுக்கை உண்டு பண்ணினார். ஏசப்பாவே உண்டு பண்ணார். ஏன்னா ஆலயத்தை கரைப்படுத்துகிறவங்க, ஆலயத்தை தீட்டுப்படுத்துறவங்களை நல்லா 4 போடு போடணும் அப்படின்னு என்ன பண்றாரு, கடையில வாங்கினா அந்த சவுக்கு கொஞ்சம் அதாவது அடி உரைக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, கயிற்றினால ஒரு சவுக்கை அவரே உண்டு பண்றார். நல்லா டைட்டா ஒரு அடி அடிச்சா கூட ஓடி போயிடணும் அப்படின்னு என்ன பண்றார், தன்னுடைய ஆலயத்திற்காக. இந்த ஆலயம் யாருடைய வீடு என்றால் அவருடைய வீடு. இது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்றார். இது என்னுடைய ஜெப வீடுன்னு சொல்றார். இந்த வீட்டை கல்லர் குகையாக யாரெல்லாம் மாற்றுகிறார்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் சவுக்கு எடுத்து அடிப்பார். ஆலயத்திற்காக ரொம்ப பக்தி வைராக்கியம் காட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இது அவருடைய வீடு. எழுதப்பட்டிருக்கிறது, இங்கே தேவனுடைய பாதம் தங்கியிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்திற்குள்ள வஸ்திரத்தின் தொங்கல் நிறைந்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வீட்டை குறித்து சொல்லுகிற பொழுது, நான் என் ஜனத்தை என் ஜெப வீட்டிற்கு கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன். இது அவருடைய வீடு. இங்க என்ன இருக்குது அப்படின்னா மகிழ்ச்சி இருக்குது. அதனால்தான் நம்ம வெளியே இருக்கும்போது கண்ணீரோடு வேதனையோடு இருப்போம். ஆனா ஆலயத்திற்குள்ள வந்துட்டு திரும்பி போகிற பொழுது நம்மளை அறியாமலே ஒரு எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ஏன்னா இங்க வஸ்திரத்தின் தொங்கல் இருக்கிறது. இந்த வஸ்திரத்தின் தொங்கல் நம் மீது படும். இந்த வஸ்திர தொங்கலுடைய வல்லமை பெரும்பாலுள்ள ஸ்திரியை சொஸ்தமாக்கினது. வியாதியை சொஸ்தமாக்கிற அந்த வல்லமை இந்த வஸ்திரத்தின் தொங்கலுக்கு இருக்கிறது. இங்கே தேவனுடைய பாதம் இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பாதத்துல விழுந்து எத்தனையோ பேர் நன்மைகளை பெற்று சென்றிருக்கிறார்கள். அதனால்தான் ஆலயத்துல வந்து விழுந்து ஜெபம் பண்ணாலே அதுல ஒரு மகிமை இருக்கிறது. நம்ம வெளியிலிருந்து ஜெபம் பண்றதை விட அதற்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இந்த ஆலயத்துல வந்து அவர் பாதத்துல விழுகிற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். வியாதியோடு கூட உள்ள வருகிற பொழுது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் நம்ம மீது படும். அப்போ நம்ம சுகமாவோம். இந்த வீட்டுக்குள்ள வந்தா எல்லையில்லாத மகிழ்ச்சி உண்டாகும். ஆனா இந்த வீட்டை யாராவது கெடுக்க நினைச்சா, ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, அல்லது நீங்களா இருந்தாலும் சரி, இந்த ஆலயத்தை கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வாழ முடியாது. ஆண்டவர் வாழ விட மாட்டார். சவுக்கை எடுப்பார். சவுக்கை எடுத்து அவங்களை அடிச்சு துரத்தி ஆலயத்தை சுத்தம் பண்ணுவார். ஆலயத்தை சுத்தம் பண்ணுகிற நாள் தான் இந்த குருத்தோலை ஞாயிறு. அதை நம்ம நிறைய பேர் மறந்துடுறோம். அதனால்தான் ஆவியானவர் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்க பவனி போயிட்டு வந்திருக்கிறீங்க, நல்லதுதான். ஆனா அதே நேரத்தில் என்னுடைய ஆலயத்தை நீங்க கல்லர் குகையாய் மாற்றுவீர்கள் என்றால் நான் சவுக்கை எடுப்பேன் கர்த்தர் சொல்றார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் எரேமியா புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆலயத்திற்காக பழி வாங்கினார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா 51ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவி எழுப்பினார், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி, இது தமது ஆலயத்திற்காக அவர் வாங்கும் பழி.
இந்த பார்வோன் என்ன பண்ண அப்படின்னா, பாபிலோன் ராஜாவை ஆளுகை செய்கிற அந்த பார்வோன் நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணார்னா, ஆலயத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போயிட்டான். சரி, அரண்மனையிலாவது வச்சாரா? இல்ல, விக்கிரக ஆராதனை செய்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டான். ஆண்டவர் பார்த்தார், ஏன் ஆலயத்திலிருந்து நீ எடுத்துட்டு போயிட்டியா அப்படின்னு அதையே ஆண்டவர் நினைச்சுக்கிட்டே இருந்தாராம். இன்னைக்கு ஆலயத்திலிருந்து ஆலயத்திற்கு விரோதமா ஏதாவது காரியத்தை நம்ம செஞ்சு ஆலயத்துல ஒரு கலகத்தை நம்மளால உண்டாக்கணும் அப்படின்னா அதையே ஆண்டவர் நினைச்சுக்கிட்டே இருப்பார். யாரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவர் பக்தி வைராக்கியம் காட்டுகிறவர். ஆலயத்திற்கு விரோதமா யாராவது எழும்பி பேசி கலகத்தையும் குழப்பத்தையும் நாம உண்டு பண்ணுவோம் என்றால் கர்த்தர் சொல்றார், சவுக்கு எடுப்பேன்னு சொல்றார். அதோடு மாத்திரமல்ல, நான் பழி வாங்குவேன்னு சொல்றார். இந்த பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவாகவே இருந்தது. என ஆலயத்திற்கு விரோதமாக எழுப்பிட்டான், என்னுடைய ஆலயத்தை கெடுத்துட்டான், அதனால நான் அவனை கெடுக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு பாபிலோனை மண்மேடாய் மாற்றினார். பின் நாட்களில பாபிலோன் மண்மேடாய் போனது. காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே அந்த பாபிலோனை பழி வாங்கினார். அதான் வசனம் சொல்லுகிறது, இது கர்த்தர் வாங்கும் பழி, இது தமது ஆலயத்திற்காக அவர் வாங்கும் பழி. ஆலயத்திற்காக ஆண்டவர் பழி வாங்குவார். ஆலயத்திற்கு விரோதமா மாத்திரம் தயவுசெய்து எழும்பாதுங்க. வேற வீட்டுல என்ன காரியம் எப்படின்னா கூட வெளியே பரவாயில்ல விட்டுருவார். ஆனா ஆலயத்திற்கு விரோதமா ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் அதை நினைச்சுக்கிட்டே இருப்பார். என்னைக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்து ஆலயத்திற்காக பழி வாங்குவார். ஏனென்றால் இது அவருடைய வீடு. அவருடைய வீட்டை யாராவது கெடுத்தா அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் அப்படியே பவனி போயிட்டு வந்து பார்க்கிறாரு, ஆலயத்தை கல்லர் குகையாக்கி வியாபார ஸ்தலமாய் மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் பாருங்க, பக்தி வைராக்கியமா எழுந்து எல்லாத்தையும் அடிச்சு துரத்தி ஆலயத்தை சுத்திகரித்தார். இன்றைக்கு ஆண்டவர் ஆலயத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையினால தெரிஞ்சோ தெரியாமலோ ஆலயத்திற்கு விரோதமா நாம எழும்பிடக்கூடாது. நான் கண்ட ஒரு காரியம், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆலயத்திற்கு நான் பிரசங்கம் பண்றதுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். ஆலய ஆராதனை எல்லாம் மகிமையா முடிஞ்சது. முடிஞ்ச உடனே ஒரு சின்ன காரியத்திற்காக பயங்கரமான ஒரு கலாட்டு ஆலயத்துக்குள்ள நடக்குது. நான் அப்படியே துக்கத்தோடு கூட இருந்தேன். அதுல ஒரு சகோதரர் மாத்திரம் ரொம்ப அதிகமா பேசினார். நான் துக்கத்தோடு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்த முறை நான் அந்த ஆலயத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போ அங்க அந்த ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா போன முறை வரும்போது ஒருத்தர் ரொம்ப கலாட்டா பண்ணார, அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா அவர் சொன்னார், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த ஆலயத்துல கலாட்டா பண்ண அடுத்த மாதத்திலேயே எங்க குளத்துல வந்து அநாத பிணமா அவர் செத்து போனார் அப்படின்னு சொன்னார். அதனால ஆலயத்துக்கு விரோதமா நம்ம எழும்பக்கூடாது. ஆவியானவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறார். ஆலயத்தை ஒருத்தர் கெடுத்தா தேவன் அவர்களை கெடுப்பார். ஆலயத்திற்கு விரோதமா மாத்திரம் கலகம் பண்ணிட்டு நம்மளால வாழவே முடியாது. ஆண்டவர் வாழ விட மாட்டார், சவுக்கு எடுப்பார். இது ஆலயம் பரிசுத்தமான இடம், அவர் பாதம் தங்குகிற இடம், அவருடைய வீடு. இந்த ஆலயத்திற்கு நம்மளால உபகாரம் இல்லைன்னா கூட உபத்திரம் இல்லாம என்ன பண்ணும், தூர ஒதுங்கி போயிடணும். நமக்கு கிடைக்க வேண்டிய கனம் மதிப்பு மரியாதை கிடைக்கலையா, அதுக்காக வந்து இங்க சண்டை போட்டுக்கிட்டு இங்க வைராக்கியம் பாராட்டிட்டு இருக்க கூடாது. அப்படியே வந்து நம்மளை ஏற்றுக்கொள்ளலைன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அடுத்த இடத்துக்கு போயிருங்கன்னு சொல்றாரு. அதுக்காக இங்க நின்றுகிட்டு நம்ம வந்து ஆலயத்திற்கு விரோதமாய் ஆண்டோடைய நாமம் தூசிக்கப்படுகிற விதத்துல நாம் செயல்படுவோம் என்றால் ஆண்டவர் அதை பதிவு பண்ணிட்டார் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் அதற்காக நியாயம் தீர்ப்பார். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அது நம்ம காலத்துல நடக்காது, நம்ம பிள்ளைகளுடைய காலத்துல கூட நடக்கும். 3வது 4வது தலைமுறை வரைக்கும் நியாயம் விசாரிக்கிற தேவன். அதனால நம்ம எல்லாரும் குறித்தோல பவனி போயிட்டு வந்திருக்கிறோம். இந்த நாள்ல அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் தங்களுடைய மாம்சத்தாலே கரைப்படுத்துகிற அந்த அழுக்கு வஸ்திரத்தை அவங்க எல்லாரும் ஏசப்பாவுக்கு பாதத்துல கலத்தி போட்டாங்க.
இன்னைக்கு மாம்சத்தால கரைபடுத்துகிற அந்த வஸ்திரத்தை ஏசப்பாவுடைய பாதத்துல கழட்டி போடணும், வெறுத்து வெறுத்து தள்ளணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏசப்பா கண்ணீர் விட்டு அழுதான், இன்னைக்கும் அழுதுகிட்டு தான் இருக்கிறார். ரட்சிக்கப்படாத மக்களை பார்க்கிற பொழுதெல்லாம் வேதனைப்படுறார். ஏன்னா அவருடைய பிள்ளைகள், எல்லா ஜனமே அவருடையவர்கள். ஆகையினால் அவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு, அவரை சந்தோஷப்படுத்துவதற்கு நாம சத்தியத்தை சொல்லுகிறவர்களாக வாழ வேண்டும். மூன்றாவதாக ஆலயத்தை சுத்திகரித்தார். ஆகையினால் இன்றைக்கும் ஆலயத்தை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு விரோதமா, ஆலயத்திற்கு விரோதமா நம்ம எழுப்பி பேசிருக்கலாம். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் பேச மாட்டேன், இனி எந்த சூழ்நிலையும் சரி ஆலயத்திற்கு விரோதமா நான் எழும்ப மாட்டேன்னு நீங்க ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் மன்னிச்சு விட்டுருவார். மீறி நீங்க அதே காரியத்தை செய்வீர்கள் என்றால் ஆண்டவர் சவுக்கெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று எச்சரிக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம எழுதி வைக்கலாமா? அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே அப்பா உன்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடும் நாளெல்லாம் உமக்கு சொன்னவையா அப்பா உன்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடும் நாளெல்லாம் உமக்கு சொன்னவையா அர்ப்பணித்தே 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 நாடி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே வாக்குவாதம் பொறாமைகள் சுருக்கி எறிந்தேனா வாக்குவாதம் பொறாமைகள் சுருக்கி எறிந்தேனா அண்ணன் இயேசுவை ஆடையா அணிந்து கொண்டேனா அண்ணன் இயேசுவை ஆடையா அணிந்து கொண்டேனா அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தே நாடி ஆத்மா சரீரம் நாடி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தனையா உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தனையா ஒரு கள்ள கபடி இல்லாமல் காத்து கொள்ளுவையா கள்ள கபடி இல்லாமல் காத்து கொள்ளுவையா அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தே நாடி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே நாடி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேயா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா முழுவதும் அர்ப்பணித்தேயா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அர்ப்பணித்தே ஆமென் அர்ப்பணித்தே நாடி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே நாடி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. மாம்சத்தாலே கரைபடுத்துகிற இந்த வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்க. ஏசப்பாவுடைய பாதத்தில் எடுத்து போட்டுருங்க. ஆண்டவரே, என் கண்கள்ல பரிசுத்தம் இல்லை, என் சிந்தனையில பரிசுத்தம் இல்லை,
என் நாவல பரிசுத்தம் இல்ல, என் இருதயத்துல பரிசுத்தம் இல்ல. இவைகள் என்னை கரைப்படுத்துகிறதப்பா. இதை நான் கலட்டி உங்க பாதத்தில் போட்டுறேன் ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்க, எனக்கு பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கப்பா. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே பரிசுத்தம் இல்லைன்னா உங்களை தரிசிக்க முடியாது. என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை சுத்தப்படுத்துங்கப்பா. ரிக்கலா துரந்தப்பா, ரிக்கலா சக்கரோ, ரிமதா தலக்கபா. ஒவ்வொருவருடைய பிள்ளைகளை சுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. என்னால சுபாவங்க, வாக்குவாதங்கள், பகைகள், விரோதங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ரிமா சக்கரா, ரிமா சிக்காலோ, ரிமா தலக்கா துரந்தப்பா சக்கரா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பரிசுத்த இறங்கி வரட்டும், பரிசுத்த இறங்கி வரட்டும். ஆண்டவரே நாங்கள் உமக்காக வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உடைய ஆடையை நாங்கள் அணிந்து கொள்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற மாம்சத்தால் கரைப்படுத்துகிற அந்த ஆடையை நாங்கள் களைந்து கொண்டு ஆண்டவரே உண்மையே நாங்கள் ஆடையாய் அணிந்து கொள்கிறோம். எங்கள் ஆடையை செய்யப்பா, உமக்காய் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்கும் நீங்க அழுதுகிட்டு இருக்கிறீங்கப்பா, இன்னைக்கும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்கப்பா. உங்கள் கண்ணீரை குறைக்கிறது மகனாய் மகனாய் வாழ்வதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆத்ம ஆதாயம் செய்வாண்டவரே, சுவிசேஷத்தை அறிவிப்போமா. எங்கள் பக்கத்திற்காரர்களுக்கு, எங்க பெருவிடைகளுக்கு, எங்க ஊரில் இருக்கிறவர்களுக்கு, அக்கம்பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு, எங்க மாவட்டத்தில், எங்க தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு அறிவிப்பதற்கு நாங்கள் புறப்பட்டோம். தேவனிடத்துல பேசுங்க, தேவனிடத்துல பேசுங்க, அவரிடத்துல பேசுங்க. அவர் தான் அழுதுகிட்டு இருக்கிறார். அவருடைய கண்ணீரை நீங்க தான் துடைக்க முடியும், நம்ம தான் அவருடைய கண்ணீரை துடைக்க முடியும். ஆலயத்தை சுத்திகரித்தார், இன்னைக்கு ஆலயத்தை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஆண்டவரே இதுவரைக்கும் நாங்க செய்த ஆண்டவரே ஆலயத்துக்கு விரோதமா பேசுற காரியத்தெல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இனி நாங்கள் பேச மாட்டோம்ப்பா, இனி நாங்க ஆலயத்திற்கு விரோதமா எழுத மாட்டோம்ப்பா. எங்களோடு கூட நீங்க பேசுனீங்க, இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிகிறோம். எந்த சூழ்நிலையிலும் சரி நாங்கள் ஆலயத்திற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, ஆலயத்திற்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக நாங்கள் இருப்போம்ப்பா. ஒருபோது நாங்கள் ஆலயத்திற்கு விரோதமா எழுத பேசுகிறவர்களாக நாங்கள் இருக்க மாட்டோம்ப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருக்கும் ஒரு பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் போடுவீராக, பக்தி வைராக்கியத்தை போடுவீராக, பக்தி வைராக்கியத்தை போடுவீராக. மக்கள் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதித்திற்காக நன்றி. நீங்க சொன்ன வார்த்தையை நான் சொல்லிட்டப்பா. இந்த வசனம் 30, 60, 100 பலன் தரட்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, தொடுங்க. ஆண்டவரே ஆலயத்திற்குள்ள வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகட்டும், பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அந்த ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு ஆசீர்வதித்திற்காக நன்றி, நன்றி. அப்பிரயோஜனமான ஊழியக்காரனாகி நான் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்க சொன்ன வார்த்தையை நான் விதைச்சிட்டப்பா. நன்றி, துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.